தான் மக்கள் அண்ணா கருதிங்க. பேர் அவர் உச்சரிக்கிறது இல்லையா அவ்வளோவா? அண்ணா பேர் அதிகமாக சரி அண்ணாவோட கொள்கைகள்லாம் ஒரு 4 கேளுங்க. பெரியார் அப்படின்றவாங்க டக்குன்னு ஈஸி. பெரியார் வந்து அண்ணாவை விட கொஞ்சம் வசதி, நமக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பண்ணிக்கலாம். அண்ணாது அப்படி கிடையாது. அண்ணானா வந்து நீங்கள் குடும்ப அரசியல் பண்ண முடியாது, மதுவை எதிர்த்து பேசணும், புரியுதுங்களா? அப்புறம் தமிழ் தேசிய உணர்வும் அதில் வரும், கஷ்டம். பெரியார் வந்து சுலபம். அதனால் பெரியார் ஈஸியாக எடுத்துக்கிறார். அந்த பெண் வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் பெரியார் வந்து எடுபடும். அப்போ அவர் பாருங்கள், விஜய் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துன்னு வர்றாரு. மேபி நாளைக்கு ஐயா அப்துல் கலாம் போட்டோவும் வைக்கலாம். ஆமாம், எனக்கு ஓட்டு தேவை. இல்லை நாளைக்கு ஜிம்மு பக்கத்தில் இருந்தால் தான் அர்னால்டு படம் கூட வைப்பாங்க. ஏன்னா 2 விஷயம். ஒன்று போய் கொள்கை பேசி ஊர் ஊராக ஆளுகின்ற அரசை குறை சொல்லி, இல்லை மோடி அவர்கள் இதிலெல்லாம் தப்பு பண்ணார், இந்த மசோதாவில் அயோக்கியத்தனம் நடக்குது, தப்பு நடக்குது, நீதிமன்றம் இதில் சரியாக கேள்வி கேட்கல, நீதிமன்றமும் இதில் வந்து மக்களுக்கு உதவலை, இப்படியெல்லாம் பேசி அரசியல் பண்ணுறது ஒன்று. இல்லையா, பாதிக்கப்பட்ட மக்கள், அது வந்து ஒரு புயலாக இருக்கலாம், ஒரு நிவாரணம் இருக்கும், நேராவோ இல்லை கட்சிக்கு அது ஓரளவுக்கு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் பெரிய அளவில் அந்த மாதிரி பண்ணுறது ஒன்று. இல்லை ஆளுகின்ற அரசை வந்து தீர்க்கமாக குறை சொல்லி, இல்லைனா வந்து வழக்காடு மன்றத்தில் அவங்க மீது கேஸு போட்டு, இல்லை ஊழல்களை எதனா வெளியில் கொண்டாந்து அதை வைத்து அரசியல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டமான பாலிடிக்ஸ். பேனர் வைக்கிறது ஈஸியாக இல்லையா? பேனர் வைக்கிறது நாளைக்கு. அதனால் இன்னொரு இதில் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, நடிகர் 2 பேர் தானே வச்சிங்க. அம்மையார் ஜெயலலிதாவும் நடிகை தானே. அப்போ ஆம்பளை நடிக்கிற ஒரு மாதிரி பார்க்குறீங்க, பெண் நடிக்கிற ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டுமா? அதிமுகலேருந்து ஒருத்தர் தான், எம்ஜிஆர் மட்டும்தான். அப்போ அப்படி ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொருத்தர். அப்போ உங்கள் கட்சிக்கு என்ன இருக்குது?